ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னென்னா குழிப்பணியாரம். ஏஜ் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியான ஒரு பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த டம்ளரில் பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன். சும்மா 4 உளுந்து அது மேலே சேர்த்துட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இன்னொரு சைடில் ஒரு சின்ன பேன் எடுத்துக்கலாம். பேனை எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதோட தேங்காய் பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை இதோட வதக்கிக்கலாம். நல்லா அதை நெய்யில் வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம நெய்யில் வதக்கி ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்கணும். மினிமம் 4 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா பொது பொதுன்னு வரும். அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு அந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது தனியாக பாகும் காய்ச்சி இதோடு சேர்த்துக்கலாம். நான் அரிசியோடையே சேர்க்கும் போது நம்ம தண்ணி விட தேவையில்லை. அதே நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும்ன்றதுனால நான் இதிலே ஆட் பண்ணி நான் மிக்ஸியை அரைக்கிறேன். நல்லா நான் தண்ணியே ஊற்றலை, வெறுமனே அரிசியும் அந்த வெல்லமும் மட்டும்தான், நாட்டு சக்கரை மட்டும்தான் போட்டிருந்தேன். அதில் எனக்கு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதோட எள்ளு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். நல்லா 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் பல்லை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு பிஞ்ச் உப்பும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நல்லா நெய் சேர்த்துக்கிறோம். நெய்யும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு இதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை ஒரு மிதமான சூடில் வைக்கணும். ரொம்ப ஹெவியாக வச்சுட்டிங்கன்னா அவுட்டர் லேயர் வெந்துடும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால் மினிமம் சூடில் இதை வச்சு எடுங்க. மூடி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதை திருப்பி போட வேண்டியதான். இதை கொஞ்சம் ஸ்லிம்மில் பொறுமையாக தான் செய்யணும். அப்போ தான் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இல்லாட்டி உள்ளே நல்லா வேகாமல் இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணும்போது நல்லா உள்ளே வெந்து வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். இது ஊறுற டைம் மட்டும்தான், அரிசி ஊறுற டைம் மட்டும்தான். மற்றபடி 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.